GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். சேலம் மாவட்டம் ஓமலூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் கடந்த 23ஆம் தேதியன்று ஒரு இளம் ஜோடி போலீசிடம் தஞ்சம் அடைந்தனர். அந்த இளம் ஜோடிகள் தாங்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் எங்கள் குடும்பத்தினர் எங்களை பிரிக்க பார்க்கிறார்கள் எனவும் அங்கு பணியில் இருந்த காவலர்களிடம் கூறியுள்ளனர். பரபரப்பான அடுத்த சில நிமிடங்களில் அந்த இளம் பெண்ணின் பெற்றோரும் மற்றொரு தரப்பினரும் அங்கு வந்தனர். அப்போது அங்கிருந்த ஒரு நபர் அந்த பெண்ணுக்கு முறைப்படி தாலி கட்டிய முதல் கணவர் நான் தான் என கூறி காவல் நிலையத்திலேயே அப்பெண்ணை தாக்க முயற்சித்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி ஸ்டேஷனில் இருந்து வெளியேற்றினர். தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுகாவில் உள்ள கொங்குப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ராமு. 30 வயதான இவர் சின்ன திருப்பதியில் துணிக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இவருக்கும் போலீசில் தஞ்சமடைந்த அந்த இளம் பெண்ணுக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டில் திருமணம் நடந்துள்ளது. ஆனால் இந்த தம்பதிக்கு குழந்தை இல்லாததால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு நிலவி வந்துள்ளது. இந்த சூழலில் ராமுவின் மனைவி அவருடைய கடையில் வேலை பார்க்காமல் வேறொரு கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது அவருக்கும் அங்குள்ள சிமெண்ட் கடையில் வேலை செய்யும் சின்ன திருப்பதியை சேர்ந்த ஹரிஷ்குமார் என்ற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் இதை தெரிந்து கொண்ட கணவர் ராமு தன் மனைவியை கண்டித்து தகராறு செய்துள்ளார். ஆனால் ஹரிஷ்குமாரை கைவிட விருப்பம் இல்லாத அந்த பெண் கடந்த வாரம் ஹரிஷ்குமாருடன் தங்கள் வீட்டை விட்டு வெளியேறி ஊட்டிக்கு ஓட்டம் பிடித்துள்ளார். அங்கு அவர்கள் ஒரு கோவிலில் தாலி கட்டிக்கொண்டு தற்போது போலீசில் தஞ்சம் அடைந்தது தெரிய வந்தது. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் முறைப்படி தாலி கட்டிய முதல் கணவருடன் செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் அதை சிறிதும் கண்டுகொள்ளாத அந்த இளம்பெண் தான் ஹரிஷ்குமாருடன் தான் செல்வேன் என அடம் பிடித்துள்ளார். இதை கேட்டு புருவம் உயர்த்திய போலீசார் கணவரை விவாகரத்து செய்யாமல் வேறொரு நபரை திருமணம் செய்து கொள்ள சட்டத்தில் இடமில்லை, ஒன்று கணவருடன் செல்லுங்கள் அல்லது உங்கள் பெற்றோருடன் செல்லுங்கள் என்று அந்த இளம்பெண்ணை எச்சரித்துள்ளார். இதையடுத்து போலீசார் நடத்திய நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு அப்பெண் தனது பெற்றோருடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். போலீஸ் ஸ்டேஷனில் அரங்கேறிய இந்த தகாத உறவு சமாச்சாரம் அங்கிருந்த போலீசாரையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.